வணக்கம் நண்பர்களே. கர்நாடகா அணைகளில் இருந்து 24,000 கன அடி நீரை திறக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்துட்டுருக்கிற நிலையில், தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கர்நாடகா மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டமும் நடைபெறுகிறதா தகவல் வெளியாயிருக்கு. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா தரப்பில் தொடரப்பட்ட இரு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்னு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளின்படி கர்நாடகா அரசு செயல்பட வேண்டும் என உத்தரவிட்டது. அதாவது ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை வாரியத்தின் சமீபத்திய பரிந்துரையின்படி கர்நாடகாவில் இருந்து 15 நாட்களுக்கு தினமும் ஒரு 5,000 கன அடி நீரை தமிழ்நாட்டுக்கு திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை மட்டும் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு காவிரி நீர் திறந்துவிடவே கர்நாடகா அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. வெள்ளிக்கிழமை நடந்த அமைச்சரவை விவாதங்கள் குறித்து மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், நாங்கள் தினமும் 3,000 முதல் 4,000 கன அடி தண்ணீர் திறந்து வருகிறோம். ஆனால் மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதல்படி 5,000 கன அடி வீதம் எங்களால் திறக்க முடியாது. இருப்பினும் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகலாம் என்பதால் இதை பதிவு செய்ய முடியாது என்கிறார்கள். மேலும் கர்நாடகா விவசாயிகள் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டுக்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாண்டியா மாவட்டத்தில் மாவட்ட விவசாயிகள் நல சங்கத்தினர் இன்று ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சாம்ராஜ் நகரா, ராமநகரா, பெங்களூரு உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய குழுக்களும் கன்னட அமைப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. மைசூர், சாம்ராஜ் நகர், ராமநகர் உட்பட பகுதிகளில் விவசாயிகளும் கன்னட அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனால் மாநிலம் முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் எதிர்க்கட்சிகளான பாஜக மற்றும் ஜேடிஎஸ் ஆகிய கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. முழு அடைப்புக்கு தொழில் நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகள் ஆதரவு அளித்து கடைகளை மூட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதன்படி இன்று மாண்டியாவில் திட்டமிட்டபடி முழு அடைப்பு போராட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாண்டியா மாவட்டத்திலும் கிருஷ்ணராஜசாகர், கேஆர்எஸ் அணை உள்பட மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சட்டத்தை கையில் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பரமேஸ்வரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே சமயத்தில் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் பந்த் அழைப்பை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். முழு அடைப்பு நடத்துவது மாநிலத்திற்கும் உதவுவது என்று வாதிட்ட அவர், எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்குகின்றன என்றும் விமர்சனம் செஞ்சார். பந்த் உதவாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம். விவசாயிகளுக்காக போராடுவோம், அவர்களின் நலன்களை முடிந்தவரை பாதுகாத்துள்ளோம், தொடர்ந்து செய்வோம். முழு அடைப்பு போராட்டத்தின் போது வன்முறை நடந்தால் அது மாநிலத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்று டி.கே. சிவகுமார் கூறியிருக்கிறார். சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுப்பதில் காங்கிரஸ் அரசும் தாமதம் செய்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதற்கு பதிலளித்த சிவகுமார், தாமதம் என்ற கேள்விக்கு இடமில்லை, நாங்கள் நடைமுறைகளை பின்பற்றுகிறோம் என்ற ஒரு பெங்களூருவில் எலக்ட்ரானிக் சிட்டி, மல்லேஸ்வரம், மைசூரு, பேங்க் சர்க்கிள் பகுதிகளில் போராட்டம் நடத்திய கர்நாடகா ரக்ஷணா வேதிகா அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பை காட்டும் வகையில் தமிழ்நாட்டின் படத்தை தீ வைத்து எரித்தும் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் முழக்கமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.